திமுக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி தான் தாவேக்காவுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இங்கே மக்கள் மாறினா மட்டும்தான் எல்லாமே மாறும் அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்கல. நடக்கக்கூடிய தவறுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதிகாரிகள் அலட்சியமாக இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பொதுமக்களில் சில பேர் குற்றவாளிகளாக இருக்காங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிருக குணம் அப்படிங்கிறது அவ்வப்போது வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பரிதவிச்சு போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அனுபவமற்ற அரசியல் அப்படிங்கிறது மக்கள் முன்னாடி அவங்கள உக்கி அழுக வச்சிருக்கு. இல்லை, மக்கள் அழ வைக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். கோயம்புத்தூர் சூலூர் பக்கத்தில் குழந்தை வீட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கு, வீட்டு பக்கத்தில். அப்போது அந்த குழந்தைய 2 பேர் பைக்கில் தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செஞ்சு குளத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, எவன் அந்த தப்பை பண்ணானோ அவனே பக்கத்து வீட்டுக்காரனே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய உதவியோடையே குழந்தைய காணாமல் போனாங்கல்ல அம்மா அப்பா, அவங்க இந்த குற்றவாளியோட சேர்ந்தே குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்பா தம்பி நீ பார்த்தியாப்பா? இல்லையே, நான் பாப்பாவை பார்க்கலையே அப்படின்னு சொல்லியே இவனும் தேடிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் காவல்துறையில் போய் அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி அந்த விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளோடு போய் கேள்விகள் கேட்கும்போது, இல்லை இந்த அங்கிள் தான் தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற அந்த பதிலும் வருது. ரைட்டா? அப்போது யார் தூக்கிட்டு போனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்த்திக் அப்படிங்கிற ஒரு எரும மாடு, அது கூட துணைக்கு பார்த்திங்கன்னா மோகன்ராஜ் அப்படிங்கிற இன்னொரு எரும மாடு. இந்த 2 எரும மாடுகளும் சேர்ந்து தான் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் விளையாடி இருக்காங்க. இது இரவு முழுவதும் தேடி குழந்தைய கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த குடும்ப உறுப்பினர்கள் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு இயற்கையாகவே அந்த குணம் அப்படிங்கிறது வந்துடும். அது நம்ம குடும்பத்தில் நடந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். அது பிரச்சனை என்ன அப்படின்னா, சட்டம் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இந்த குற்றவாளியை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவனை என்கிட்ட கொடுங்க, நாங்களே அவனை கொலை பண்ணிடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் பேசுகிறாங்க. இது எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் பேசி இருக்கக்கூடிய விஷயந்தான். சரி, இப்போ இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்துருச்சு, அதுக்கு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்க போகுது, இதற்கு விஜய் எதுவும் பதில் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களையும் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். தொடர்ச்சியாக இதே மாதிரியான தவறுகள் அப்படிங்கிறது கடந்த கால ஆட்சியிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் அவங்களுடைய தலைமையின் கீழையும் மக்கள் அப்படி தான் இருக்காங்க. அப்போது இவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்ல. அந்த தண்டனை எப்படிப்பட்ட தண்டனையாக இருக்கணும்? ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த தவறு நடக்காத அளவுக்கு கடுமையான ஒரு தண்டனையாக இருக்கணும். அப்போனா தானே தப்பு பண்ணுறவன் பயப்படுவான். அப்படிப்பட்ட விஷயத்தை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறாரு தாவேக்காவினுடைய எம்எல்ஏ சுகுமார் அவர்கள். இவர் ஸ்பாட்டுக்கு உடனே வந்துட்டார். இது மட்டும் இல்லை, அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரும் டைரக்டாக நேரடியாக வந்துட்டார். தொடர்பாக அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம பார்ப்போம். குடும்பம் நம்மளோடது, அந்த துக்கத்தில் நம்ம இருக்குமோ அப்படிதான் இருக்கணும். பட் அது 2 பக்கம் விசாரிச்சுட்டு தான் நானும் இப்போ அந்த ஈரோட்டையும் பேசி இந்த மாதிரி அந்த இடம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு, இதுக்கு முன்னால் அந்த இடத்துல நிறைய இது நடந்திருக்கு. 3 சூசைடு, ஒரு மர்டர், 2 பேர் கீழே விழுந்து இறந்தவங்க, ஒரு கார் போய் விழுந்துருக்கு. அந்த இடத்தையும் பாதுகாக்கக்கூடிய வேலையை நான் காலையில் வர சொல்லியிருக்கேன். அதை நான் சொல்றேன், இந்த தவறு இனி ஒரு தடவை தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படின்னா இவனுக்கு கொடுக்குற தண்டனை இருக்கு பாருங்க, அந்த பார்த்து யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தண்டனை இருக்கும் கன்ஃபார்ம். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. சரி, இதை பார்த்துட்டு கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கும் கோபம் வந்திருக்கும். அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு நடைமுறை தான். அவங்க இவங்கன்னு கிடையாது, பழைய அமைச்சர்களும் சரி, பழைய முதல்வர்களும் சரி, இதே மாதிரியான அறிக்கைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் ஒரு அறிக்கையாக தான் இதையும் நம்ம பார்க்க முடியுது. என்னென்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான நடைபெறக்கூடிய குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும். யார் சொல்கிறா? விஜய் சொல்கிறார். அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும். பொறுப்புக்கு வந்துட்டாங்க, அதனால் தமிழ்நாடு அரசுன்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகவும் வேதனையை தரக்கூடியது. சரி, மனிதநேயமற்ற மன்னிக்க முடியாத குற்றச் செயல்கள் நமது சமூகத்தில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற வார்த்தை.
ரெண்டாவது, வழக்கில் தொடர்புடையதாக 2 குற்றவாளிகளை இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. விசாரணை நடத்தப்படும், குற்றப்பத்திரிகை உடனடியாக தாக்கல் செய்யப்பட்டு காவல்துறைக்கு அது தொடர்பான உத்தரவையும் பிறப்பித்துள்ளேன் அப்படின்னு ஒரு முதல்வராக அவர் தன்னுடைய அறிக்கையை மட்டும் கொடுத்துருக்கார். வேற என்ன செய்ய முடியும்? இன்னொரு புறம் திருச்சியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக போயிருக்கக்கூடிய செவிலியர் அவங்க தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதன் காரணமாக அவங்க இறந்து போயிட்டாங்க. இதை முன்னுக்கு பின் முரணாக சொல்லி மறைச்சு ஏகப்பட்ட வேலைகள் பார்த்து செவிலியர்கள் எல்லாரும் போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு வந்து திருச்சியில் நடந்திருக்கு. திருச்சியினுடைய ஸ்ரீரங்கத்தில் இருந்து அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நபர் வந்து நேரடியாக வந்து ஸ்பாட்டுக்கே வந்திருக்காரு. அவர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகளை நான் காட்டுறேன். ஆனால் செவிலியர்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் கோபத்தோட பேசினாங்க. இதுவும் ஒவ்வொரு ஆட்சி காலத்துலையும் தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வாகவே மாறிப்போச்சு. அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இதுவும் ஒன்றா மாறி போயிருக்கு. தொடர்ச்சியாக மாணவர்கள் வந்து கொந்தளிப்பில் இருப்பாங்க. தன்னுடைய சக மாணவிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கோவம் வரும்ல. ஸோ சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இவங்க சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட உடனே தான் அந்த விஷயமே பெரிய விஷயமா காவல்துறையால் பார்க்கப்படுது. அதற்கு பிறகு தான் மினிஸ்டர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு ஒன்று, இங்கே நீ தான் ஹீரோ. எப்படி? திருச்சியில் இவர் தான் ஹீரோவா, ரைட்டா? தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் ஹீரோவா வளர்த்து விட்டு தான் ஒரு ஹீரோ இருக்கேன் அப்படின்னா அதே சொசைட்டியில் ஒரு வில்ல இருப்பேன். அந்த வில்ல என்ன பண்ணுவேன்? இந்த 10 வயது பிள்ளைய வந்து கெடுத்து வச்சுருக்காங்க. இல்லை, இப்படித்தான் வந்து தொடர்ச்சியாக நம்ம சொசைட்டியில் திரைப்படங்களை பார்த்து ஏகப்பட்ட கெட்ட விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ரியலாகவே அது வாக்கு சீட்டின் அடிப்படையில் ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் நிற்கிறாருன்னு சொல்லி அவருக்கு ஓட்டு போட்டு இன்றைக்கி தமிழக மக்கள் கரண்ட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதுக்கான ப்ரூஃப் வேணுமா? அதையும் பார்ப்போமா? ஒரு பொம்பளை பிள்ளை பேசுது பாருங்க. தேவையில்லை, நாங்கள் காசு கொடுத்தே கரண்ட் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு கரண்ட்டை மட்டும் ஒழுங்காக விட்டா போதும். தொடர்ந்தோட 3ஆம் நாள் 11 மணிக்கு போகுது, 3 மணிக்கு தான் வருது. இப்போ எங்கள் வீட்டில் சின்ன குழந்தையெல்லாம் வச்சுட்டு நாங்கள் எவ்வளோ திரும்ப கஷ்டப்படுறோம். தயவு செஞ்சு சொல்கிறோம், அவங்க ஃப்ரீ கரண்ட் வேணாம், காசு வாங்கிக்கோங்க, எங்களுக்கு கரண்ட் ஒழுங்காக கொடுத்தா போதும். டேய், காசு வாங்கிக்கோங்க, தயவுசெய்து உங்களோட ஃப்ரீ கரண்ட் வேணாம், 200 யூனிட் கரண்ட் வேணாம், ஒரு கருமமும் வேணாம்யா. நீ எனக்கு கொடுக்கணும், எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய சர்வீஸ் இருக்குல்ல, அந்த சர்வீஸ் செக்டாரில் நீ முதல்ல ஒழுங்காக வேலை போய். நீ வந்து சீட்டில் போய் உக்காடுறதுக்கே எவ்வளோ தூரம் பெருமை பொங்க போய் உக்காடுறீங்க. ஒவ்வொருத்தரும் போய் சீட்டில் உக்காந்துருக்கும் போது, ரைட்டா? அப்போது அந்த சீட்டில் போய் உக்காந்துருக்கும் போது உனக்கு கொடுத்தது பொறுப்பு அப்படிங்கிறத முதல்ல நினைங்க. ஆனால் இங்கே செய்கிறது என்ன அப்படின்னா, அந்த போஸ்டிங்கை பற்றின அறிவும் கிடையாது, அந்த போஸ்டிங்கை பற்றின ஆளுமையும் கிடையாது. ஆனால் நான் திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரே ஒரு தகுதி மட்டுமே இங்கே போய் எப்படி சொல்கிறது, கனெக்ஷனை கொடுத்துடலாமா கரண்டில்? இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சிச்சு அப்படின்னா சரி பண்ணிடலாமா? பாருங்கள், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை பொதுமக்கள் தான் சேர்ந்து அணைக்கணும் போல். எப்படி தெரியுமா அணைக்கணும்? இப்போ பாருங்க. டிவிக்கே அப்படின்னு கத்துனா டிரான்ஸ்ஃபார்மர் அணைஞ்சிருமாடா? என்னடா இது அறிவு? இது இப்படிப்பட்ட அறிவை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே தான் வாழ்கிறீங்க? தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு கிரிக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கேன்னு கத்துறான், ரைட்டா? அப்போ டிவிக்கேன்னு கத்துனா அவனுக்கு இருக்கிற அறிவு என்ன? டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அணைஞ்சிரும், டிவிக்கேன்னு கத்துனா டிரான்ஸ்ஃபார்மர் அணைஞ்சிரும், ஒரு பிரச்சனையும் இருக்காது, தீப்பிடிக்கிறதுலாம் அணைஞ்சிரும். இவர் பெரிய அறிவாளி. இப்படித்தான் தமிழ்நாட்டில் வந்து கூதரைகளாக நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கூதரைகளுக்கு தான் சில தலைவர்களும் அங்கே உருவாயிருக்காங்கன்னு நினைக்கும் போது வேதனையான விஷயம்தான். அடுத்து, ஒரு அமைச்சருடைய சாகசங்கள்லாம் நிறைய பேர் செய்வாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட சாகசங்கள்ல மீனவர்களுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது கேள்வி, ரைட்டா? மீனவர்கள் சம்பந்தமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. மீன்பிடி தடைக்காலம், மீன் வந்து கர்ப்பம் தரிக்கும்ல, அந்த காலத்தில் இவங்க மீன் பிடிப்பாங்க, ரைட்டா? அதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது மீனவர்களுடைய கோரிக்கை. ஏன்னா காலநிலை மாறிடுச்சு, மீன்கள் கர்ப்பம் தரிக்கக்கூடிய காலங்களே மாறிடுச்சு. அதனால அந்த தடையை வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில மாதங்களுக்கு மாற்றி வைக்கணும்னு இந்த மாதிரியான அடிப்படையான சில விஷயங்களில் இருந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் தூண்டில் வளைவுகளாக இருக்கட்டும், இலங்கை எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடர்ச்சியாக இலங்கைக்கு போகக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அங்கிருந்து மீன்களை எடுத்துகிட்டு வரும்போது இலங்கை கடற்படை வந்து நம்முடைய மீனவர்களை பிடிச்சு வைக்கக்கூடிய விஷயமாகட்டும், எவ்வளோ பெரிய பொறுப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட துறைக்கு ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. அவர் மீனவர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய போகிறீங்க
அதை தானேயா வந்து ஆரம்ப காலத்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத. அதை நீங்கள் சொல்லவே மாட்டீங்களே. உடனே பத்திரிகையாளர் இவர்கிட்ட ஸ்கோர் பண்ணுறதுக்கு அப்போ தான் அவருக்கு தேவையானது கிடைக்கும், நீதியமைச்சர் பக்கத்துலேயே இருக்கார், அவர்கிட்ட வந்து இப்போவே அப்ரூவல் வாங்கிருங்க அப்படிங்கிறாங்க. கொடுக்குற அவருக்கும் தெரியாது, வாங்க போகிற இவருக்கும் தெரியாது, பார்க்கறதுக்கு இருக்க மக்களுக்கும் புரியாது. என்ன நல்ல திட்டங்களா இருந்தாலும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு புது இன்னோவேட்டிவா நல்ல ஸ்கீம்ஸ் நல்ல விஷயங்கள் பெனிஃபிஷியல் இந்த பெனிஃபிட் ஆஃப் ஃபிஷர்மன் என்ன திட்டங்கள் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி தராங்க. கேள்வி என்னது? ஆந்திரால போய் தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க கூடாது. பேச்சுவார்த்தை நடத்த போறாங்களாம். எங்க போய் நடத்தணும், எந்த இடத்துல போய் நடத்தணும் தெரியாது, ஆனா பேச்சுவார்த்தை நடத்தணும். எங்க போய் நடத்தணும்? எல்லாத்துக்குமே கொஞ்சம் அவகாசம், கொஞ்சம் டைம். அடுத்த பிரஸ் மீட்ல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்குற கேள்விக்கு அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நான் தெளிவாக பதில் சொல்லுவேன். இதுதான் வந்து ஒரு அமைச்சருடைய பதில். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சார் அப்படிங்கிற கேள்வியை சிறந்த பத்திரிகையாளர்கள் யாருமே கேள்வியே கேட்குறதில்ல. இந்த மீன்வளத்துறையில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் போய் வெரிஃபை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, புதுசாக ஒரு துறைக்கு பொறுப்பேற்று இருக்கீங்களே, அதில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்குது, ரைட்டா, அப்போ அதுக்கு கீழே எத்தனை அலுவலர்கள் வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசிக்காக தெரியணும். ஆனால் விஜயினுடைய நண்பன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே ஒருத்தருக்கு தூக்கிய அமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்ங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனும் இவங்க கொடுக்கக்கூடிய பேட்டியை பார்த்தாலும் புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ச்சியாக சிறு பிள்ளைகள் கூட ரோட்டில் நடமாட முடியாத ஒரு நிலையில் ஆரம்பித்து படித்தவங்க பட்டதாரிகள் இன்றைக்கி அரசு மருத்துவமனையில் அவங்க தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விடயம், அமைச்சர்களுடைய பேட்டி. இன்னொரு புறம் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாவேகாவினுடைய கட்சி அலுவலகத்தில் எம்எல்ஏ அலுவலகம், அது வந்து அரசு அலுவலகம், அதுக்குள்ளே போய் யாகம் வளர்த்து வச்சுருக்காங்க. ரைட்டா, எங்கே யாகம் வளர்க்கணுமோ அங்கே வளர்க்க மாட்டாங்க. ஆனால் யாகம் வளர்க்கக்கூடாது, எந்த இடத்துல வளர்க்கக்கூடாதோ அந்த இடத்துல போய் ஒரு மதச்சடங்கை போய் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, நம்ம யாரும் இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ விரோதமானவர்கள் கிடையாது. ஆனால் எந்த இடத்துல எது செய்யணும்னு இருக்குல்ல, ஒரு கட்சி அலுவலகத்தில் போய் எப்படி நீ யாகம் வளர்ப்ப? சரி, யாகம் வளர்த்துருக்கீங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து சூழ ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க, அதுவும் சரி. கட்சி உறுப்பினர்கள் எங்கே, பொதுமக்கள் எங்கே? பொதுமக்களில் யாராவது ஒருத்தர் விட்டு ரிப்பேர் கட் பண்ண சொல்லலாம், இல்லை நீங்களே கட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு குடும்ப விழா மாதிரி தான் இருக்கே தவிர, நீங்கள் போய் பாருங்கள் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய தாவேகா எம்எல்ஏ வந்து டைரெக்டாக வந்து ரிப்பன் கட் பண்ணக்கூடிய காட்சிகள் நெட்டில் கிடக்கு. இது மாதிரி நடக்கக்கூடிய கூத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது தெரியலை எதுவுமே. தெரிஞ்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது பக்கத்தில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தமிழ்நாட்டு மக்களை ஒரே தடியாக கொன்றாதீங்கடா அப்படிங்கிறத தான் இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.